இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு லேடி கிட்ட ஒரு பணக்காரர் வந்து உங்ககிட்ட 100 ரூபாய் பணம் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த லேடி, முதலாளி என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, ஆனா அந்த 100 ரூபாயில தான் நான் அரிசி வாங்கணும், மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும்னு சொல்றாள். அதுக்கு இந்த முதலாளி, என்னுடைய கார் டயர் பஞ்சர் ஆகிருச்சு, நான் அவசரமா வீட்டுக்கு போகணும், பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், தயவு செஞ்சு 100 ரூபாய் கொடுன்னு கேட்கிறாரு. இந்த லேடியும் அவ வச்சிருந்த 100 ரூபாய் எடுத்து தன்னுடைய முதலாளி கிட்ட கொடுக்கிறாள். அவரும் அந்த பணத்தை வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. உடனே இந்த லேடி, முதலாளி நமக்கு தான் டெய்லியும் பணம் கொடுப்பாரு, ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போறாரு. இப்ப வீட்டுக்கு அரிசி மளிகை சாமான் வாங்குவதற்கு என்ன பண்றது, வீட்டுல குழந்தைங்க பசியோட இருக்குமேன்னு புலம்புறாள். அதுக்கப்புறம் இந்த முதலாளி பணம் வாங்கிட்டு வரும்போது இந்த முதலாளியோட தம்பி, அண்ணா உங்களுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, போயும் போயும் ஒரு வேலை செய்யற பொண்ணு கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேட்கிறார். உடனே இந்த முதலாளி, உண்மை என்னன்னு தெரியாம பேசாத தம்பின்னு சொல்லிட்டு இந்த லேடியோட பிரச்சனைய சொல்றாரு. அந்த லேடி போன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் சிவில் அட்மிட் பண்ணி இருக்காங்க, அவரை காப்பாத்தணும்னா டாக்டர் 10 லட்சம் செலவாகும்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு இந்த லேடி டாக்டர் கிட்ட, என்கிட்ட அவ்வளவு பணம் டாக்டர், நீங்க என்னோட புருஷனை காப்பாத்தி கொடுத்துருங்க, நான் எப்படியாவது உங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்து விடுகிறேன்னு சொல்கிறார். ஆனா அந்த டாக்டர் பணம் கொடுத்ததா ஆபரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு. உடனே இந்த லேடி, கடவுளே நாங்க யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், ஏன் எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிற, என்னோட புருஷனை மட்டும் என்கிட்ட உயிரோட திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அழுகிறார். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த முதலாளி இந்த லேடிக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. உடனே தன்னோட தம்பி கிட்ட, அந்த லேடிக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த லேடி நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல, அதுக்காக தான் அந்த லேடி கிட்ட போய் பணம் கேட்டேன், ஆனா அந்த லேடி அவ்வளவு கஷ்டத்திலும் எனக்காக அவ வச்சிருந்த 100 ரூபாயை எடுத்து கொடுத்தா பாரு, அந்த நல்ல மனசுக்காகவே அவளுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரு. உடனே இந்த முதலாளியோட தம்பி, அண்ணா நீங்க நல்ல வேலை பண்ணீங்க, நானும் என்னுடைய பங்குக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே இந்த முதலாளி தன்னோட தம்பி கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அவர் 5 லட்சம் ரூபாய் போட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் 10 லட்சம் ரூபாயை கொடுக்கிறாரு. கடவுள் மாதிரி உதவி செய்த இந்த முதலாளியோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.